வீட்டு பக்கத்திலேயே ஷெரீஃப் பாய் பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப மாசமே ஆகுது சொல்லப்போனா. நாங்க அதுக்கு போற நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் சரி ஓகே ரொம்ப பசிக்குது. என்ன பண்ற? அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம போய் அங்க பிரியாணி ஏதாவது சாப்பிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அருண் சொன்னான்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்க வந்துட்டு பிரியாணி நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்க வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவ சாப்பிட்டுருக்கோம். ஆம்பியன்ஸும் சூப்பரா இருந்தது. இந்த பிரான்ச்சே வந்து நல்லா கலர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. பிரியாணி, புரோட்டா தான். எனக்கு நேரமோ இல்லை என்ன மைண்ட் செட்டோ தெரில. நான் 2டே 2 புரோட்டாவோட முடிச்சிட்டேன். துருவ் வர வர வந்துட்டு கடைக்கு போனால் மீனுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றான். ஆனால் போயிட்டு அதில் கொஞ்சம் கூட சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் அது கேட்டுட்டு ராவடி. இந்த புரோட்டா கொடுத்த குருமா வந்து வெஜ்ஜு தான். ஆனாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. புரோட்டா வெளியவே ரூ. 5 விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ரூ. 20 நல்லா பெருசாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக புரோட்டா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அருணுக்கு மட்டும் பிரியாணி எங்கேயுமே சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அது ஏன் தான் எனக்கு தெரியல. அவன் ஒரு பிரியாணி கூட சாப்பிட்டு இங்கே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொன்னதா சரித்திரமே கிடையாது. இப்போ வரையும் ஒரு ஆர்ஆர் பிரியாணி தான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த ஃபிஷ் தான் வாங்கினோம். இது என்னமோ ஜிக்லி ஜிக்லியாக இருக்குது. இது ஃபிஷ்ஷானே எனக்கு டவுட் வந்துருச்சு. பட் நல்லா இருக்குன்னு சொல்லி அருண் சாப்பிட்டு பார்த்து சொன்னான்.